ரூபாய் வந்து ஸ்டாலின் அரசாங்கத்தினால கொடுக்க முடியாது நீங்கள் தானே சார் சொன்னீங்க. இப்போ எப்படி சார் உங்களால் 2000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் அதுக்கு பதில் சொன்னார். அது பதில் சொன்னது தான் ஹைலைட்டு. ஸோ அதற்கான அதாவது என்னென்னா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அரசாங்கம் சொன்னாங்க. பட் ஆனால் முதல் 3.5 ஆண்டுகள் வந்து அதை கொடுக்கல. 2021 என்னுடைய முதல் கையெழுத்து வந்து மகளிருக்கு குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாகத்தான் இருக்கும் என்று வாக்குறுதியாக கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் 2024 வரை அது கொடுக்கப்படவில்லை. நான் 2024க்கு அப்புறமும் ஏறக்குறைய அறிவித்த பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 10% பேருக்கு தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வந்து இப்போ தான் வந்து அவங்க அறிவித்த பயனாளிகளில் 50% எட்டியிருக்காங்க. இன்னும் 50% கொடுக்கல. அவங்களுக்குலாம் வருமானம் தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் திமுக அரசாங்கமே வந்து ஒரு முடிவுரை எழுதப்பட காத்திருக்கும் பொழுது இனிமேல் அவங்க இங்கே யார் கொண்டு போய் கொடுக்க முடியாது. இந்த 2024 அவங்க கொடுக்க ஆரம்பிச்சது காரணமே எலெக்ஷன் அடுத்த வருஷம் வரப்போகுது, இந்த வருஷம் வரப்போகுது அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த வாக்குறுதியே ஃபெயிலியரான வாக்குறுதி தான். இந்த 1000 2000 கொடுக்க முடியுமா அப்படின்னா யூஸ்வலாகவே வந்து அதிமுகவினுடைய மைண்ட் செட் எப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய பட்டறையில் படித்து வந்தவங்க இல்லையா அவங்கெல்லாம். ஸோ அதனால் வந்து பெண்கள் குறிப்பாக இல்லத்தரசிகள் குடும்பத் தலைவிகள் அவங்க வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியும். மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஒரு 2000 ரூபா கொடுக்கும் பொழுது ஒரு குடும்பத்துக்கான அன்றாட தேவைகளை வந்து ஓரளவுக்கு சரி செய்து விட முடியும். இன்றைய காலகட்டத்தில் கிராமங்களில் குறிப்பாக வந்து முழுமை பெறாத நகரங்களில் சரி பண்ண முடியும். அப்படின்றதுனால அதுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் நிறைய போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.